நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, இது வந்து சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா. அந்த ஏரியால இந்த திருவிழாவ ரொம்பவே ஃபேமஸா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர் திருவிழா கடந்த மே மாசம் 31ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னன்னா, தேர் பவனியை பார்க்க வந்த 19 வயசான காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹர்ஷவர்தன் வந்து தேருக்கும் செவுருக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டாரு. ஸோ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவரை வந்து காப்பாற்ற முடியல. அப்புறம் தீயணைப்பு துறையில இருந்துலாம் வந்து அவங்களை வந்து எப்படியும் மீட் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைம்ல அவருக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஃபாஸ்ட்டாக கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் முதல் உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேலம் பெரிய மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருந்த வழியிலேயே அன்கான்ஷியஸ் ஆகி அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த வீடியோவை பார்க்க எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்தது. அவரோட இறப்புக்கு காரணம் என்னன்னா, லங்ஸ் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டத்துக்குள்ள நிற்கும் போது நம்ம வந்து பத்திரமா இருக்கோமா, சேஃப்டியா இருக்கோமான்னு நம்மளே பார்த்துக்கணும். அது மொதல் விஷயம். இன்னொன்று என்னன்னா, மக்கள் அதிகமாக கூடுற இந்த மாதிரி திருவிழாக்கள்ல கண்டிப்பாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல என்னன்னா, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஆனால் சரியான முறையில் அது வந்து செயல்படலை, சரியான இடத்துல அது செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அங்கே இருந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இறந்து போன மாணவனோட குடும்பத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா நிதியுதவி கொடுக்கறதா முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட பல பேர் கடவுளை பார்க்க போனவங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ நான் காட்டிட்டு இருக்க வீடியோ வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த தேரை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இது. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட பாதுகாப்புக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ அதனால ஆல்வேஸ் பி சேஃப் கைஸ். பை.